பழமொழி 400 17 கிழக்கங்கள் ஒன்று 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இது பழமொழி 400 என்றும் பெயர் பெற்றது. இதோட ஆசிரியர் முன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலில் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 முன்றுரை அரையனார். இது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் பெருந்தோம்பல் முதன்மையாகும். அடுத்து கடையல் வள்ளல்கள் ஒருவர் பாரி. அப்பாரின் புதுமைமிக்க பாடல்கள் புதுமையான உணவு அளித்த செய்திகளை கூறும் பாடலை அறிவோம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள். இந்த பாடல் மழையின் வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலையில் நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். ஆனால் பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலின் மூலம் பழமொழி 400 ஒன்றுரா முன்றிலோ இல். இதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். பழமொழி 400 இது 400 பாடல்களை கொண்ட நூல். இந்நூலில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். அடுத்து பழைய கொஸ்டின். பொருத்தமான பழமொழி கண்டறிய. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது திரும்ப இன்னொரு ஸ்கூலில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஊர் பெயர். முன்றுரைனா ஊர் பெயர். அரையன் என்பது அரசனை குறிக்கும். முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். பழமொழி 400 ஆற்றவும் கற்ற அறிவுடையார் அத்துடையார் நாட்டு செல்லாத நாடில்லை அந்நாடு. வேற்றுவ ஆக தமவேயம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். முன்றுரை என்ன சொற்பொருள். ஆற்றுணா ஆறு + உணா. ஆறுனா வழி, உணானா உணவு. வழினை உணவு. இதனை கட்டுச்சோறு என காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு என்பது பாடலின் கருத்து. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. கற்றவனுக்கு கட்டுச்சூறு வேண்டாம்னா பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சூறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற அர்த்தம் இந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அரையனார். இதோட முடிஞ்சு.